Okay guys, I'm back with another video. எல்லாருக்கும் வணக்கம். So hopefully பாத்தீங்கன்னா எல்லாரும் சேஃபா இருக்கீங்க நம்புறேன். And வேற லெவல்ல ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் நான் கொண்டு வந்திருக்கேன். சோ அதனால தான் மூஞ்சில இந்த சிரிப்புன்றதே இருக்கு. நம்மளோட T-Rex கேத்த மாதிரி ஒரு சூப்பரான T-Rex பொம்மை வாங்கியிருக்கேன். சரி ஓகே. நம்ம மொக்க போடாம டைரக்டா கண்டென்ட்குள்ள போயிடலாம். ரீசெண்டா நம்ம யுவன் அவர்கள் ஒரு மூவியோட ஃபங்க்ஷன்ல ஸ்டேஜ்ல இருக்கும்போது அங்க இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கோட்டோட அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க. அதுக்கு நம்ம யுவன் அவர்கள் ஒரு வேற லெவலான ஒரு செம்ம விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எவர் இன் தளபதி அவர்களோட கெரியர்ல ஒரே படத்துல பாத்தீங்கன்னா 2 பாடல்கள் அப்படின்றது தளபதி பாடி இருக்காராம். அண்ட் அந்த ஒரு அப்டேட்டா அபிஷியலா யுவன் அவர்களே சொல்லியிருப்பாரு. இந்த ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் பார்த்துட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் டைம் தளபதி சார் வந்து 2 பாட்டு பாடிருக்காரு. சோ பாத்திருப்பீங்க. சோ கோட் படத்துல ஆல்ரெடி விசில் போடு சாங் தளபதி பாடி இருந்தாரு, ரிலீஸும் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த சாங் பாத்தீங்கன்னா இன்னொரு சாங்கும் இந்த படத்துல தளபதி அவர்களோட வாய்ஸ்ல வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அந்த ஒரு வீடியோ பார்த்த உடனே எனக்கு செம்ம ஹாப்பி. இருக்கிற ஸ்ட்ரெஸ்ல பார்த்த உடனே அவ்வளவு சந்தோஷமாயிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச அடுத்த பாட்டு அதுல தளபதி பாடி இருக்காரு அப்படின்னா இட்ஸ் கோனா பி ஒரு ரொமான்டிக் ஒரு ஜர்னரா தான் இருக்கும்னு எனக்கு பர்சனலா ஃபீல் ஆகுது. ஒரு டியூட் சாங் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அப்டேட் எப்ப கொடுக்க போறாங்க அப்படின்றதும் பாத்தீங்கன்னா பெருசா எனக்கு தெரியல. பட் அப்டேட் சீக்கிரமா வரணும்னு சொல்லிட்டு வில் ப்ரே. ஏன்னா பயங்கரமா போர் அடிக்குது. அண்ட் நேத்து நான் இந்த படம் பார்த்தேன் கைஸ், மேட் மேக்ஸ் பார்த்தேன். பட் ஆப்வியஸ்லி அந்த ஒரு படத்தை பத்தி ரிவ்யூ பண்ணலான்னு இருந்தேன். பட் ரொம்ப நைட் டைம்ல பார்த்ததால ரிவ்யூ பண்ணல. படம் ஆனா நல்லா இருக்கு. இட்ஸ் நாட் லைக் அந்த ஃபர்ஸ்ட் வந்த இந்த அளவுக்கு இல்ல. பட் பார்க்கலாம். ரொம்பவே சூப்பரா விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா அது வரும். அண்ட் இந்த ஒரு கோட் படத்துல இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு, ப்ராப்பரா டைமுக்கு ரிலீஸ் பண்றதுக்கு. அண்ட் இது நடக்கிற டைம்ல நமக்கு 16 ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். சரி, அபிஷியலா நமக்கு ஒரு நல்ல அப்டேட் கிடைக்கிற டைம்ல நம்ம வீடியோ பண்ணா அது நல்லா இருக்கும். சும்மா ஏதோ ஒன்று பண்ணா நல்லா இருக்காது. அண்ட் நம்ம ரீசெண்டா ஒரு மோட்டோ விளாக் போட்டிருப்போம், அடுத்த ரைடுக்கான ஒரு சின்ன ப்ரிப்பரேஷன். அந்த வீடியோ இன்கேஸ் நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் பாலி வீடியோ என்னதான் ப்ரோ ஆச்சு, அது ஏன் போட மாட்டீங்கன்னா நம்ம ரொம்ப எஃபோர்ட் போட்டு மெனக்கட்டி அந்த ஒரு வீடியோன்றது எடிட் பண்ணி போடுறப்ப அது ப்ராப்பரா யாருக்கும் ரீச் ஆகலன்னா நமக்கும் அந்த வருத்தம், அந்த ஒரு டிப்ரெஷன் சப்ரஷன்லாம் இருக்கும்ல. சோ அந்த ரீசனுக்காக தான் அதை நான் டிலே பண்ணி வச்சிருக்கேன். பட் வரும், வெயிட் பண்ணுங்க. தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் கோயிங் இன் மை லைஃப் இப்போ ரைட் நவ். நான் நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ட்ரைங் மை பெஸ்ட், ஏதாவது ஒரு விஷயம் லைஃப்ல சாதிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சிகள் போயிட்டு இருக்கிற டைம்ல இந்த யூடியூப் பக்கம் கான்சென்ட்ரேட் பண்ண முடியலனால. பட் நம்ம அப்டேட்ஸ்ன்றது எப்பவுமே ரெகுலரா கொடுத்துட்டு தான் இருப்போம், அதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. அண்ட் கோட் படத்தோட டீம் மேபி இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அடுத்த அப்டேட் ஏதாவது சீக்கிரமா ரிலீஸ் பண்ணீங்கன்னா பசங்களாம் ரொம்ப சந்தோஷப்படுவோம், இன்க்ளூடிங் மீ சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். வேற என்ன பர்சனலா என்ன நடக்குது லைஃப்ல எல்லாமே நான் சொல்லிட்டேன். நம்ம ஒரு வீடியோல எல்லாம் நிறைய விஷயங்கள் கண்டென்ட் பேசுவோம். இப்ப அடுத்த ரைடுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன்ல இருக்கேன். நான் பைக் எடுத்துட்டு ஒரு 6000 கிலோமீட்டர் ரைடு போலான்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் இருக்கு. டக்குன்னு நினைச்ச உடனே போக முடியாது, அதுக்கு அமௌண்ட் ரெடி பண்ணணும், ஸ்டே எல்லாம் எப்படின்னு பார்க்கணும், ஏதாவது ஸ்பான்சர்ஷிப் கிடைக்குதான்னு பார்க்கணும், நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் முடிஞ்சதுன்னா ப்ராப்பரா அமைஞ்சதுன்னா நம்ம ரைடு கிளம்ப வேண்டியதுதான். அண்ட் இப்போ ரைட் நோ நான் சென்னையில தான் இருக்கேன். ஒரு சின்ன ஒரு ஒர்க்கார வந்திருக்கேன். இன்னைக்கும் ஒரு சூப்பரான விஷயத்துக்கு வந்திருக்கேன். நான் எதுவுமே நல்லா ரிவீல் பண்ண முடியல என்ன நடக்குது. நீங்க மேபி என்ன நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ப்ரோ என்னதான் நடக்குது லைஃப்ல அப்படின்னு. பட் அது எனக்கு பாசிட்டிவா எதுவும் நடக்காம நம்ம ரிவீல் பண்ண முடியாது இல்லை, ஏனோ தானான்னு சொல்லிட்டு. பட் ஒரு டிஃபரெண்டான ஒரு அப்ரோச்ல போயிட்டு இருக்காங்க லைஃப். எப்பவுமே அதான் சொல்றேன்ல, ஒரு நாள் நல்லா இருந்தா லைஃப் இன்னொரு நாள் நல்லா இருக்காது. தூரத்துல இருந்து பார்க்கும்போது எல்லாரோட லைஃபும் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். பட் அந்தந்த இடத்துல இருந்து அனுபவிச்சாதான் தெரியும் அவங்கவுங்க லைஃப் எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே இங்க ஏதோ ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு தான் ஓடுறாங்க, பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்க்ளூடிங் மீ. அது இந்த வருஷம் பாத்தீங்கன்னா லைக் ரொம்ப கேவலமா போகுது எல்லாமே எனக்கு நினைச்சதெல்லாம். பட் நம்ம எவ்வளோ அடிபட்டுலாம் மீண்டு வந்திருக்கோம் நீங்க கொடுக்குற சப்போர்ட்டால தான். இந்த வீடியோ இப்போ நீங்க எத்தனை பேர் பாக்குறீங்கன்னு தெரியல. ஸோ தயவு செய்து சப்போர்ட் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மளோட ஆல்பம் சாங்ஸும் பெண்டிங் இருக்கு. அதுக்கு அமௌண்ட் இல்லாம தான் எதுவுமே நாள் ஷூட் பண்ண முடியல. ஒரு சாங் அப்படியே போய் சும்மா ஷூட் பண்ணா கூட மினிமம் 50,000 60,000 ஈஸியா ஆயிடும். பார்ப்போம், எல்லாம் கடவுள் கையில விட்டு நம்மளோட வேலையை நம்ம பார்த்து போயிட்டே இருக்க வேண்டியதுதான். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். பாய்.
தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவது பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த பகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி